பேருக்கு தாங்க ஹாரர் காமெடி படம். படத்துல ஹாரரும் இல்ல, காமெடி சுத்தமா இல்ல. டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தை தாங்க நான் பார்த்தேன். நான் என்னென்னமோ படத்துல கொஞ்சமாச்சும் காமெடி இருக்கும் அப்படின்னு நினைச்சு போனேன். கொஞ்சமாச்சும் நினைச்சேன், ஆனா படத்துல கொஞ்சம் கூட காமெடி இல்ல. வேணும்னா ஒரு 2-3 இடத்துல அப்படியே அப்படின்னு சொல்லி நீங்க சிரிப்பீங்க. அதை தாண்டி நிறைய சீன்ஸ்ல இந்த படத்துல நான் தலையில கை வச்சுட்டு தாங்க உட்கார்ந்து இருந்தேன். இன்னுமா இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சு இதெல்லாம் நாங்க காமெடின்னு நம்புவோம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த படத்துல நம்ம ஹீரோ வந்து சினிமா ரிவ்யூவரா இருக்காரு. இப்படி இருக்கும்போது இந்த சினிமா ரிவ்யூவரா தேடி கொள்ற மாதிரி ஒரு ஆவி ஒண்ணு இருக்கு. இந்த ஆவி வந்து நம்ம ஹீரோ அவரோட மொத்த ஃபேமிலியும் ஒரு சினிமா படத்துக்குள்ள அடைச்சிருது. இந்த படத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னேன்ல, அந்த படத்துக்குள்ள ஹீரோ and அவரோட ஃபேமிலி எதுவுமே ஆகாம எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த பேய்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிரலாம். இப்படிதாங்க இந்த படம் ஸ்டார்ட் ஆகும். இதை பார்த்தோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா படம் போக போக ஏன் இப்படி பண்றீங்க, இதெல்லாம் காமெடியா இல்ல இதெல்லாம் த்ரில்லிங்கா, ஏன் இப்படி படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தலைவலியே வந்துருச்சு. சரி நம்ம சந்தானமாச்சே நல்லா காமெடி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா வெயிட் பண்ணுவீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஜெனரலா பேசினாலே நல்லா காமெடி பண்ணுவாரு, ஜாலியா பேசுவாரு. ஆனா இந்த படத்துல ஒரு ஸ்லாங் ஒன்னு பேசுறாரு, அதுல பாதி டயலாக் காமெடி மாதிரி கூட இல்ல. இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்க போறீங்க அப்படின்னா என்னால உங்களை காப்பாற்ற முடியாது, போயிட்டு வாங்க.